ஹாய் இன்னைக்கு வந்து டே 6 வெயிட் லாஸ் சேலஞ்சில் காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 3000லேருந்து 2500 வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து வெயிட் லாஸ் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 20 kgs வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து என்னோடய வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வெயிட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 68.750 கிராம் இருக்குது. நேற்று 69.100 கிராம் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா கம்மியாக இருக்குன்னு சந்தோஷமும் பட முடியாது. என்னைய கேட்டால் திரும்பவும் வந்து டக்குன்னு கூடும். ஸோ அதனால் வந்து நம்ம எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து இருக்குது. காலையிலேயே நான் இந்த வாட்சை போட்டுருவேன். இந்த வாட்சை போட்டு கெட்டிட்டனாலே எல்லாருமே நினச்சிக்குவாங்க சரி இவள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் இது மூடி அப்படியே உள்ளே தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன். காலையிலேயே எம்டி ஸ்டொமக்கில் லெமன், அப்புறம் வந்து 2 கிராம்பு, ஒரு பட்டை, சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளாஸ் வரைக்கும் வற்ற விட்டு அதை வந்து ஒரு கிளாஸ் வரைக்கும் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா குழந்தைங்களோட சேர்ந்து அவங்க வந்து டிவி ஃபோனில் அவங்களுக்கு டிவி வச்சு கொடுத்துட்டு நான் ஃபோனில் ஒர்க் அவுட் போட்டு பண்ணுவேன். அப்படி இல்லைனா அவங்களுக்கு நான் ஒர்க் அவுட் வந்து டிவியில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபோனை கொடுத்துட்டேன்னா அவங்க படுக்க இருப்பாங்க. லீவு அப்படின்னு பாப்பாவுக்கு வந்து லீவு. ஸோ அதனால் 2 பேரும் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃபோனில் எக்ஸசைஸ் வச்சு தான் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் எக்ஸசைஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எக்ஸசைஸ் பண்ணால் தான் ஆகாச்சு அப்படின்னு முடியாது. சம்மர் டைமில் வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா ஸ்வெட் ஆகும், ஈஸியாக இருக்கும். இப்போ பெங்களூரில் பார்த்திங்கன்னா நல்ல குளிர், மழை, எப்பொழுதுமே எதுவுமே பண்ணுறதுக்கே மனசு வர மாட்டேன்து. உட்காந்தே இருக்கணும், படுத்துகிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் தோணுதே தவிர வேலையே எதுவுமே ஓட மாட்டேன்து. எக்ஸசைஸ் பண்ணணுன்னாலே எனக்கு ஒரு பெரிய மழை மாதிரி இப்போ வர வர தோண ஆரம்பிச்சிருச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட சாப்பிடணும்னு தோணுச்சுன்றதுனால தேங்காய் சட்னி வச்சுட்டு அவல் வந்து உப்புமா மாதிரி பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஊற வச்ச அவளையும் போட்டு உப்புமா மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 முட்டை ஆஃப் பாயில் மாதிரி, அதாவது ஃபுல் பாயில் போட்டுக்கிட்டு ரவை வந்து களி மாதிரி பண்ணிட்டேன். நான் வந்து காலையிலே சமையல் முடிச்சிருவேன் அப்படின்றதுனால தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவி நேற்று வச்சது இருந்தது. அதையும் வச்சு தான் பசங்களுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தேன். எனக்கு மட்டும்ன்றதுனால ரசம் இருந்தது நேற்று வச்சது. அதோடு பார்த்திங்கன்னா கருவாடு தொக்கு பக்கத்தில் கொடுத்தாங்க. எடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ ஆயில் ஊற்றிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். கருவாடும் கூட நம்மளுக்கு வெயிட் போடும். ஆனாலும் எனக்கு வாயை கட்ட முடியலை. கருவாடை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. ரவை களியோட ரசம் ஊற்றி கருவாட்டு தொக்கும் வச்சு சாப்பிட்டேன். என்னடா இது ரவைக்களியில் ரசமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நிஜமாகவே சொல்கிறாங்க, நானுமே ஃபஸ்ட் டைம் தான் ரசம் ஊற்றி சாப்பிட்றேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நானே எதிர்பார்க்கல. இந்த ரவை வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரைஸை அவாய்ட் பண்ணணும். சப்பாத்தியும் ரைஸ் ரெண்டுமே ஒன்று தான் என்னை கேட்டால். ஸோ அதனால் இது ரைஸை விட சப்பாத்தி பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ரெண்டுலேயுமே ஒரே கேலரி தான், ரெண்டுலேயுமே ஒரே விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் ரைஸும் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் ரைஸை கட் பண்ணணும், நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் ரவாக்களியை சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட மெஷர்மெண்ட் வேணும், ரெசிபி வேணும்னா கூட நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் ரவாக்களி நான் எப்படி பண்ணுவேன்னு போடுறேன். ராகி களி சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மணி இருக்கும், நல்ல பசி, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஒரு நல்ல காரப்பொரி மாதிரி வறுத்துக்கிட்டு பிளாக் காஃபி போட்டு நல்லா ஒரு தட்டில் நிறைய காரப்பொரி சாப்பிட்டேன். ஆனாலும் வந்து நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் தான் வெயிட் லாஸ். ஆனாலுமே என்னன்னு தெரியலை. ஃபஸ்ட் திடீர்னு நம்ம ரொம்ப நாள் நல்லா சாப்பிட்டுட்டு திடீர்னு இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் வேறு வழி இல்லை, கொஞ்சம் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சிருந்தேன். டின்னருக்கு புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஓட்ஸில் புட்டு மாதிரி செஞ்சிருந்தேன். எனக்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணும், தேங்காய் பூலாம் போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஓட்ஸை நல்லா மிக்சியில் ஒரு வாட்டி பவுடர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பொலன்னு வந்து எடுத்துக்கிட்டேன். அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி புட்டு மாதிரி வராது, கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லைட்டாக மிக்சியில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டு லைட்டாக மிக்சியில் போட்டுட்டு ஒரு ஓட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு புட்டு மாதிரி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக தேங்காய் வச்சு
அந்த பவுடரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓட்ஸில் நம்ம என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து நிறைய என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓட்ஸில் வெயிட் லாஸ்க்கு நான் சாப்பிட்ட நிறைய ரெசிபீஸ் வந்து ஓட்ஸ் ரெசிபீஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் நிறைய ஓட்ஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை, இன்னும் என்னெல்லாம் பண்ணி சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். ஓட்ஸ் ஆம்லேட்டு, ஓவர் நைட் ஓட்ஸ் ஸ்மூத்தி, நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன் ரெசிபீஸ். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஓட்ஸ் புட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நானே எதிர்பார்க்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமாக அது ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அதை வந்து பாப்பாவுக்குமே கொடுத்து பார்த்தா நல்லா சாப்பிட்ருந்தான். நானுமே வந்து கொஞ்சமாக மண்டவெல்லம், அதாவது அச்சு வெல்லம் மாதிரி இருக்கும் அது மண்டவெல்லம், அதை வந்து நல்லா திருகி போட்டுட்டு நான் வந்து சாப்பிட்ருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த அச்சு வெல்லம் போடும்போது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருந்தது, சுகர் யூஸ் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து லைட்டாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்னன்னு தெரியல, இந்த டேயில் எனக்கு ரொம்ப பசி இருந்துகிட்டே இருந்தது, ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நானும் முடிஞ்ச வரைக்கும் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னையும் மீறி பசங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு வாய் அந்த மாதிரி வாயில் எடுத்து போட்டுறதும் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் அதையுமே அவாய்ட் பண்ணணும். நான் வந்து இதுக்கு முன்னாடி 20 kg குறைச்சேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 62 வரைக்கும் குறைச்சிருந்துருப்பேன். அந்த டைமில் வந்து வரகு அரிசி, அது குதிரைவாளி அரிசி, கொள்ளு, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசிலாம் வந்து வாங்கினது மிச்சம் அப்படியே இருந்தது டப்பாவில். அதெல்லாம் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். சரி, இதுக்கு மேலேயே அது உள்ளேயே இருந்தது அப்படின்னா நம்ம அப்படியே அதை விட்டுருவோம்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை பார்க்குற மாதிரி வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே என்ன இருக்குன்னா கொஞ்சமாக வெல்லம் திருகுனது இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே மேலே போட்டு விட்டுருந்தேன் வேகும்போது. அச்சு வெல்லம் தான் திருகிக்கிட்டு இருக்கேன். அதாவது திருகி சாப்பிடும்போது நம்மளுக்கு மிக்சிலலாம் அடிக்க தேவையில்ல, அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கல் மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லி அதை திருகிறதுல வச்சு திருகிட்டேன். நிஜமாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வெயிட் லாஸில் உங்களுக்கு ஸ்வீட்டாக ஏதாவது புட்டு மாதிரி சாப்பிட்ணுன்னு இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஓட்ஸ் புட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, வேலையும் பெருசாக கிடையாது. ஓட்ஸில் வந்து லைட்டாக பவுட்ரு பண்ண போகிறீங்க, தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக கிளறிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு பாயில் பண்ணுங்கள். வேகிற நிமிஷமும் ரொம்ப கிடையாது, 10-20 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஓட்ஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். பாய்.